வாசன் வாசன் வாப்பா உள்ள வாப்பா. வாசன் இருக்கானே? இருக்கான்ப்பா, குளிச்சுட்டு இருக்கான்ப்பா. ஓ சரிங்க ஆண்டி. இல்லை ஃபோன் பண்ண எடுக்கல. குளிச்சுட்டு இருக்கான்ப்பா. இல்லை நேற்று ஆஃபீஸ்க்கு அவங்ககிட்ட தான் வண்டி வாங்கிட்டு போனேன். அதான் சாவி கொடுத்துடலான்னு. நீங்கள் சரி கொடுத்துறீங்களா ஆண்டி? கொடுப்பா, நான் கொடுத்துட்றேன். என்னப்பா அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துருந்தாங்களப்பா, ஏதாவது அமைஞ்சுதா? பார்த்துன்னு தான் இருக்காங்க ஆண்டி. இன்னும் பார்த்துன்னு தான் இருக்காங்களா? ஆமாங்க ஆண்டி. அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, காலகாலத்தில் முடிச்சிருப்பா. கண்டிப்பாக ஆண்டி. வயசு தாண்டிட்டா அதுக்கேற்ற மாதிரி கிடைக்க கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. பாரு, அம்மா அப்பாவுக்கு வேறு வயசாயிட்டே இருக்கு. அப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் நீ தான் எடுத்து செய்யணும்ப்பா. கொஞ்சம் பார்த்து முடிச்சிடுங்க. சரியாப்பா? சரிங்க ஆண்டி. அந்தந்த வயசில் கௌரவமாக செட்டில் ஆகிட்டு தான் நல்லது. ஓகே. ரொம்ப நாளாக தேடினே இருக்காதீங்க, பார்த்து முடிச்சிடுங்க. சரிப்பா, நான் அம்மா அப்பாவை கேட்டதா சொன்னேன். போயிட்டு வரேங்க ஆண்டி. பார்த்து போப்பா. அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, காலகாலத்தில் முடிச்சிருப்பா. வயசு தாண்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்க கஷ்டமாக இருக்கும். சொல்லு ப்ரோ. இதோ கிளம்பிட்டேன் ப்ரோ. இதோ ஒரு 1 ஹவரில் ஆஃபீஸ் ரீச் ஆகிடும் ப்ரோ. டேய் மச்சான், 10:30க்கு இன்டர்வியூடா, ஏன்ச்சுடா. டைம் என்னடா ஆச்சு? 8:30 ஆச்சுடா. ஃபோன் சார்ஜில் இருக்கிறது கூட. என்ன மச்சான், ஏதோ மாட்டலையா உனக்கு? ஆமாடா, இப்போலாம் அட்டன் பண்ணுற இன்டர்வியூக்கு ரிஜெக்ஷன் மெயில் கூட வர மாட்டேங்குது. ஆமாண்டா, இப்போலாம் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா தான்டா இருக்குது. 10 பேருக்கு வேலை சொன்னால் இப்போ 100 பேர் வந்து நிற்கிறானுங்க. ஆனால் நீ இதே ரீசனாக வச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவே ஓட்டிட்டு இருக்காது. அப்புறம் நீ நினச்சது எதுவுமே நடக்காது, பார்த்துக்கோ. முன்னாடி தானே வேலை தேடிட்டு இருக்கேன், கிடச்சா போக மாட்டேனா? இதே தான் நீ ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருக்க. நீலாம் லைஃப்பில் என்ன பண்ண போகிறனே தெரிலடா. சரி, இன்றைக்கி இன்டர்வியூ எங்கேயா இருக்குன்னு நீ எங்கே? திருவான்மியூரில். திருவான்மியூர்லையா? திருவான்மியூர்னா நீ ட்ரெயின்லேயே போயிடுறா, அதான் உனக்கு பெஸ்ட்டு. சரிடா, நான் கிளம்புறேன்டா. இட்லி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. சரியா? செலவு காசு வைக்கிறேன், எடுத்துக்கோ. நல்லா பண்ணுறு, சரியா?
மச்சான் வண்டி சரி பண்ண இன்னும் 2 நாள் ஆகுன்றான்டா. நைட் ஷிஃப்ட் வேறு, மார்னிங்னா கூட பரவாயில்ல, பஸ்ஸில் போயிடுவேன். என்ன பாரு, நீ உன் வண்டியை வச்சுருந்தா 2 நாளைக்கு போகணும் போலடா. அம்மாகிட்ட சாவி கொடுத்துட்டேன், நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிடுறேன்டா. நீ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அப்புறம் நான் பெட்ரோல் காசுலாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் உனக்கு கொண்டா கழிச்சு நானே கால் பண்ணுறேன். ப்ரோ, டீ ஆகுது பாருங்க. நான் வேலை தேடிட்டு இருக்கியா? எந்த ரவுண்டில் போச்சு? ஃபைனல் ரவுண்டில். இப்போல்லாம் இன்டர்வியூவே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வைக்கிறாங்க. நானும் 1 இயராக ட்ரை பண்ணிருக்கேன். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு என் லைஃப் அப்படியே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஓட்டுறியா? பரவாயில்ல. வயிற்று பொழப்பு வேணும் இல்லைண்ணா. சரி, என்னதான் ஆச்சு இந்த இன்டர்வியூவில்? இன்டர்வியூலாம் நல்லா தானே பண்ணுறேன், ஆனால் என்னன்னே புரியல, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு இன்டர்வியூவாக ரிஜெக்ட் ஆகி ஆகி கெரியர் கேப்பே வந்துடுது. இப்போ அதே ஒரு ரீசனாக சொல்லி மற்ற இன்டர்வியூ போனால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் என்ன சொல்லிக்கிறதுன்னு எனக்கே தெரில. ரொம்ப ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவில் மட்டும்தான் வேலை கிடைக்காதவன் ஹீரோவாக இருக்கான். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்மலாம் ஒன்றுமே இல்லை, சுற்றி இருக்கவங்க யாரும் மதிக்கூட மாட்டாங்க. இனிமேல் எனக்கு வேலை தேட தெம்பும் இல்லை, வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையும் இல்லை. என்னடா வயசாகுது உனக்கு? பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்க. வேலை இல்லை, தெம்பு இல்லைன்ட்டு. இன்னும் லைஃபே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே டயர்டாயிட்ட. இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது. உனக்கு ஒன்று சொல்லவா? எனக்கு 24 வயசில் தான் ஃபஸ்ட்டு வேலையே கிடச்சிது. நான் வேலை கிடச்சோன்னே என் லைஃப் மாறிடுச்சான் என்ன? கிடையாது. கூட இருக்கிறவன், மேலே இருக்கிறவன், எல்லா பக்கத்தில் வந்து பிரச்சனை, ப்ரெஷர் வந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டத்தை பார்த்து கலங்கி உக்காரத விட அதுலேருந்து கற்றுக்கிட்டு எப்படி மேலே வரலான்னு. பட் நானே லேட்டராக தான் புரிஞ்சுக்கினேன், உன்னை ரிஜெக்ட் பண்ண 100 கம்பெனி இருந்தால் உன்னை செலக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி கூட இருக்க மாட்டான். இது நான் பொண்ணு பார்க்குற விஷயமா? 100ல் 1 கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு. உனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கிது அவ்வளோ கஷ்டமான? வேலை கூட கிடச்சிரும், ஆனால் பொண்ணு 27 வயசில் நான் பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு 30 வயசு ஆச்சு. போகிற இடத்துலலாம் பையனுக்கு சம்பளம் பத்தலை, கலர் சரியில்லை, அழகு இல்லை, ஏதாச்சும் அது இதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணே இருக்குது.
ஒரு கட்டத்தில் ஏதோ எனக்கு தான் குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இப்போல்லாம் கேரக்டர் பார்த்து அவனும் பொண்ணு தரதில்லை. நல்லவனாக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. 30 வயசுக்குள்ளே வாங்கின கடன்லாம் முடிச்சுட்டு, அக்கா கல்யாணம் முடிச்சுட்டு, ஃபேமிலியை செட் பண்ணிவிட்டு, சரி நம்ம லைஃப்பை பார்க்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் என்னை பார்க்க எனக்கே பாவமாக இருக்குது. கஷ்டத்தை பார்த்து கலங்கி உட்கார்றதை விட அதுலேருந்து நம்ம எப்படி கற்றுட்டு மேலே வரலான்னு யோசிக்கிறது பெட்டர். என்னண்ணா பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது தான், இதுவும் கடந்து போகும். ஹலோ. டேய் சொல்கிறா. இன்டர்வியூ எப்படா பண்ணா? ஏய் நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். ஸோ வரும்போது நைட்டுக்கு சாப்பாடு வாங்கி வச்சிடறா, வர லேட் ஆகும். சரி சரி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி நான் அப்படியே கிளம்புறேன். ரைட். நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண 100 கம்பெனி இருந்தால் உன்னை செலக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி கூட இருக்க மாட்டான். உன்னை வேணான்னு சொல்ல 100 காரணம் இருக்கும்போது உன்னை பிடிச்சிக்குன்னு சொல்ல ஒரு காரணம் கூட எல்லாம் போயிட போகுது.